அஜீரண கோளாறு வந்தவர்களுக்கு செரியாமை இருக்க ஆரம்பிக்கும். செரியாமை விட்டாலே மலச்சிக்கல் வந்துவிடும். மலச்சிக்கல் விட்டாலே உறக்கமின்மை வந்துவிடும். இப்போ தொடர்ச்சியாக பல நோய்களை உருவாக்கக்கூடியதுதான் செரியாமை. செரியாமை வந்தால் வயிற்று கடுப்பு ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும். இந்த வயிற்று வலியும் வயிற்று கடுப்பும் அதிகமாகும் உணவு செரிக்கவில்லை என்றால். இறப்பை பாதிக்கப்படும். இறப்பை பாதிக்கப்படும் போது மஞ்சள் காமாலை போன்ற பெருநோய்கள் வர ஆரம்பித்துவிடும். இவைகளை தவிர்ப்பதற்கு நம்ம வீட்டிலேயே வைத்தியம் பார்த்துக்கலாம். அதற்கு எளிமையான வைத்திய முறைகள் இருக்கிறது. ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதை வீட்டிலே செய்து பாருங்கள். நிச்சயமாக செரியாமை பிரச்சனை, அதாவது அஜீரண கோளாறு உங்களுக்கு வரவே வராது. வந்தால் இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். நல்லா சூடான பசும்பால் ஒரு டம்ளர் எடுத்துங்க. 1 ஸ்பூன் தேன் ஊற்றுங்க. அஜீரண கோளாறுனால் வரக்கூடிய தலைவலியும் அஜீரணமும் செய்கிறோம். நிறைய பேருக்கு அஜீரண கோளாறு வந்தோடனே தலைவலி வந்துடும். இது ரெண்டுமே சரியாகிறதுக்கு சூட்டு பால், அதாவது சுட சுட இருக்கிற பாலில் 1 ஸ்பூன் தேனை ஊற்றி சுட சுட குடிச்சு பாருங்கள். தலைவலியும் போயிடும், அஜீரணமும் சரியாக போயிடும். 1 ஸ்பூன் சீரகம், 2 சிட்டிகை உப்பு வாயில் கலந்து அப்படியே போட்டுங்க. அஜீரணம் சரியாக போயிடும். இதே அப்படியே கஷாயம் பண்ணுங்க. 1 டம்ளர் தண்ணியில் போட்டு கஷாயம் பண்ணிங்கன்னா அந்த கஷாயத்தை ஒரு 2 ஸ்பூனு 2 தேக்கரடி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா சரியாகிவிடும். வெந்தயத்தை எடுத்துங்க, நல்லா கருகிற மாதிரி வறுத்துருங்க, தூள் பண்ணிங்க. 1 சிட்டிகை எடுத்துங்க, தேனில் குழப்பி சாப்பிடுங்க. அஜீரண கோளாறால் வரக்கூடிய வாந்தி அல்லது பேதி, வாயு தொல்லை அத்தனையும் போயிருங்க. வெந்தயத்தை கருப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்து தூளாக்கிட்டு 1 சிட்டிகை எடுத்து அதில் தேன் கலந்து சாப்பிட்டா வாந்தி நிற்கும், வேதி நிற்கும், அஜீரண கோளாறும் நீங்கிடும். 1 சிறு துண்டு இஞ்சி, புதினா கொஞ்சம், மிளகு கொஞ்சம், இது 3 எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கஷாயமாக மாற்றுங்க. இந்த கஷாயத்தை குடித்தா அஜீரண கோளாறால் ஏற்படக்கூடிய வாந்தி கொமட்டல் இது சரியாக போயிடும். நிறைய பேர் கொமட்டிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரியாயிடும். 1/2 ஸ்பூன் மிளகு தூள், வெந்நீர் 1 டம்ளர், தினந்தோறும் 3 வேளை குடிச்சிட்டு வாங்களேன். ஒரு மாதம் குடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்நாளில் அஜீரண கோளாறே இருக்காது. அந்த அளவிற்கு மிக உயர்ந்த வைத்தியம் மிளகுத்தூளை வெந்நீரில் போட்டு குடித்து வருவது. ஹோட்டலெல்லாம் சாப்பிடும்போது சோம்பு தருவாங்க இல்லையா, அது நல்ல சோம்பு, அதில் சர்க்கரையெல்லாம் போட்டு என்னென்னமோ போட்டுலாம் தரும். அப்படிலாம் இல்லை. வெறும் சோம்பை அரை தேக்கரண்டி கொஞ்சம் 1/2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ட பிறகு வாயில் போட்டு மென்று அந்த ரசம் உள்ளே போகணும். அந்த உமிழ்நீரோடு அந்த ரசம் உள்ளே போயிடுச்சுன்னா அஜீரண கோளாறு நீங்கிவிடும். அசைவம் சாப்பிடுபவர்கள் அல்லது வறுத்த பொரித்த உணவுகளை சாப்பிடுபவர்கள் இதை கண்டிப்பாக உபயோகப்படுத்துங்கள். கண்டிப்பாக அஜீரண சரியாகிவிடும். பிரண்டை ஒரு மிகப்பெரிய வைத்தியம். அதை துவையல் பண்ணி சாப்பிடுங்க. எப்பெல்லாம் அஜீரண கோளாறு ஏற்படுதோ பிரண்டை துவையலை சாப்பிடுங்கள். அஜீரண கோளாறு சரியாகிவிடும். சீரகம் இருக்கு இல்லையா, அகத்தில் இருக்கும் அழுக்குகளை அகற்றக்கூடியது, அது 1 ஸ்பூன் எடுத்துங்க. பெருங்காயம் 1/2 ஸ்பூன் எடுத்துங்க. 2த்தையும் நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சிக்கிட்டு பனை வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க. இது அஜீரணத்தை போக்கக்கூடிய மற்றொரு முறை. நிறைய பேருக்கு சரியாமை வந்த உடனே கழிச்சல் வரும். அந்த கழிச்சல் சரியாவதற்கு ஒரு வழி இருக்கிறது. கொட்டைப்பாக்கு இருக்கிறது அல்லவா, கொட்டைப்பாக்கை நல்லா அரைச்சிக்குங்க. ஒரு 4 சிட்டிகை எடுத்துங்க. அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுங்க. இது 2த்தையும் கலந்து சாப்பிடுங்க. கழிச்சல் உடனே நிற்கும். எப்படி தெரியுமா, இந்த பாக்கு அவ்வளவு துவர்ப்பு சுவை. அந்த துவர்ப்பு சுவை உடனே உங்களுக்கு முடியாதுங்கிறதுனால தான் சர்க்கரை சேர்த்துக்கு சொன்னது. இது 2த்தையும் செஞ்சு பாருங்கள். பிரமாதமாக செரியாமையினால் வரக்கூடிய கழிச்சல் நின்று போகும். அஜீரண கோளாறு இருப்பவர்களுக்கு நமக்கு வயிற்று வலி வந்துடும். அதற்கு சுக்கை இடித்து கொள்ளுங்கள், அதிலோடு சர்க்கரை கலந்துங்க. இது 2த்தையும் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சுட சுட குடிங்கப்பா. வயிற்று கடுப்பு இருக்கும், அப்படியே சரியாமையில் வலி இருக்கும், ஒரு மாதிரி இப்படியே நெளிவான், அந்த வலியெல்லாம் சரியாக போயிடும். மோர் தினந்தோறும் குடிப்பவர்களுக்கு சரியாமை வருவதற்கான வாய்ப்பே இருக்காது. மோர் 1 கிளாஸ் எடுத்துங்க, கொஞ்சம் பெருங்காயத்தை இடித்து போடுங்க, குடிங்க 1 டம்ளரு. எங்கே போகுது பாருங்கள் சரியாமை? இல்லவே இல்லை, போயே போச்சு. வீட்டில் நல்லெண்ணெய் இருக்கா, வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. வாழைப்பழம் கடையில் இருக்குது, வாங்கிட்டு வச்சுங்க. பூவன் வாழைப்பழத்தை 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுங்க, நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்களேன். அஜீரண கோளாறு சரியாவதுடன் அந்த மலம் முழுக்க அப்படியே கிட்டிகிட்டே இருக்கும் உள்ளே, அது அத்தனையும் வெளியில் போயிடும். பூவன் வாழைப்பழம் 1 ஸ்பூனு நல்லெண்ணெய், இவ்வளோதான். 2 விஷயந்தான், சரியாக போயிடும்.